விநாயகரின் பிறப்பு தொடர்பாக பல புராணங்களில் உள்ளன. பிரம்ம வைவர்த்த புராணத்தின்படி விநாயகர் பிறப்பு பற்றி காண்போம். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தைகள் இல்லை. அதனால் அவர்கள் சனத்குமாரரின் உதவியுடன் பெருமாளை குறித்து யாகம் செய்தனர். அந்த யாகத்தின் பலனாக அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை ஆசிர்வதிக்க அனைத்து தேவர்களும் கைலாயம் வந்தனர். சனீஸ்வரரும் குழந்தையை காண வந்தார். ஆனால் அவருக்கு மனைவியால் ஒரு சாபம் இருந்தது. அவர் ஆசையாக எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அது வெடித்து தூளாகும். அதை பார்வதியிடம் கூறினார். பார்வதி தேவி சனீஸ்வரரை குழந்தையிடம் அழைத்து சென்றாள். சனீஸ்வரர் குழந்தையை பார்த்ததும் தலை சுக்கு நூறானது. பார்வதி தேவி சனீஸ்வரரை பார்த்து, பாவி எப்படி செய்து விட்டாயே என்று புலம்பினாள். குழந்தைக்கு உயிர் அளிக்குமாறு பெருமாளிடம் வேண்டினார். பெருமாள் கருடன் மீது ஏறி ஒரு புறப்பட்டார். பெண் யானைகளால் சூழப்பட்டு ஆண் யானை உறங்குவதை கண்டார். அதன் தலையை கொய்து குழந்தைக்கு கொடுத்தார். அவரே விநாயகரானார்.